இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் இந்த தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் கலருக்காக. இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா, ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை, இது 2 பாக்கெட் போட்டிருக்கேன். இது 2ஐயும் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது பாருங்கள், நான் வறுத்தேன் பாருங்கள். மிளகு, சோம்பு, வரமிளகா, பூண்டு, இது வறுத்த ஐட்டத்தை அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். அரைச்சி ஊற்றிட்டேன். இந்தளவு மீனுக்கு மசாலா நம்ம அவ்வளோ சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, சிறிதளவு பச்சரிசி மாவு. அதே கிறிஸ்பிக்காக போடுறது, கொஞ்சம் தான் போடணும், ரொம்ப போட வேணாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சோள மாவு, அதுக்கப்புறம் அந்த அரை மூடி லெமன் புளிப்புக்காக. அதை புழிஞ்சு விட்டுறணும். அந்த விதையை போட்டீங்கன்னா கசக்கும், விதை இல்லாமல் புழிஞ்சு விடுங்க. ஈஸியாக அந்த வடிகட்டி இருந்தால் கூட அப்படி புழிஞ்சிட வேண்டியது. வேறுங்க விதையெல்லாம் விழுந்துட்டுல, விதை போய் விழுந்துச்சுன்னா மீன் கசக்கும். ஃபிஷ் ஃப்ரை வந்து கசக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் நம்ம என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும். கோல்டு வின்னரோ கடலை எண்ணெய் ஊற்றிட்டு பெரட்டி அந்த மீனை பெரட்டிட வேண்டியது. இப்போ மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மீனில் போட்டு பெரட்ட போகிறோம். இந்த மீனுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மூக்கு மீன் நீளமாக இருக்கும் பாருங்க, அந்த மீன். அதுக்கு இப்போ இன்னொரு பேர் என்னென்னா முரல் மீன். முரல் நடுவில் பச்சையாக இருக்கு பாருங்க, முரல் மீன். பெரிய முரல், இதுக்கு பேர் பெரிய முரல். மீன் மசாலாவை பரட்டியாச்சு. இனிமேல் எண்ணெயை வச்சு போட்டு எடுத்து சாப்பிட்றது தான் நமக்கு இனி வேலை. வாங்க 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 சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், இன்க்ரீடியன்ட்லாம் சேர்த்து மீனை பொரிக்க போயிட்டேன். எண்ணெயை ஊற்றி மீனை போட்டேன். கிறிஸ்பியானோன்னு சொல்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. டேஸ்ட்டு அமோகமாக இருக்கும். இது கடையில் அந்த மண்டை இருந்துச்சு பாருங்கள், மீனோட மண்டை. அதை குழம்பு வச்சிடலாம்னு வச்சுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம், கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இவ்வளோதான். ஆனால் சிம்மிலே வச்சு பண்ணுங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். இதை வச்சு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி இதை கரைச்சி ஊற்றிட வேண்டியதும், உப்பு போட்டுற வேண்டியது. அவ்வளோதான். கலர்ஃபுல்லாக இருக்காங்க குழம்பு.